இப்போ கேட்குறேன், உங்களை பார்த்து கேட்குறேன், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, இது மனப்பாடமா தெரியும்னு சொல்றோம். கை தூக்குங்க பார்க்கலாமே. நல்ல கை தூக்குங்க, எழுப்பி விட்டு கேட்டாலும் கேட்பேன். பாருங்க, இத்தனை பேர் இருக்கிறதுல அந்த 66 புத்தகத்தை நம்ம நிறைய பேர் என்ன பண்ணல சொல்லுங்க. ஆனா எத்தனை வருஷம் விசுவாசின்னு உங்கள்கிட்ட கேட்ட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நானா ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு இருக்கேன்ல, 2005 இருந்து உங்களுக்கு பின்னாடி வரேன், இத்தனை வருஷம் விசுவாசி, இத்தனை வருஷம் விசுவாசி, ஆனா ஒண்ணுமே தெரியாது. ரட்சிப்புன்னா என்ன, ஆண்டவருடைய கோபம்னா என்ன, எதுவுமே தெரியாது, எதையுமே அறியல, எதையுமே அறியல. ஆனா என்ன தெரியுமா, கிறிஸ்டியன் கேட்டா, ஐயோ நான்லாம், சிலர் காணிக்கை கொடுத்த உடனே, தசமாவும் கொடுத்த உடனே, பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ண உடனே, சிலருக்கு இரவு ஜெபம் பண்ணினாலே கிறிஸ்தவங்கன்னு அர்த்தம். நீங்க கிறிஸ்தவன் எப்படி சொல்றீங்கன்னா, நான் தான் ராத்திரி ராத்திரி ஜெபம் பண்றேனே. ஆமா, ராத்திரி ஜெபம் பண்ண உடனே அவர் கிறிஸ்டியன். இல்ல 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 இல்ல, ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் இயேசுவை அறிந்திருக்கிறது அல்ல, அவர்கள் அறிந்திருக்கிறதை எனக்கு சொன்னதை புரிந்து கொண்டது அல்ல, நான் தனிப்பட்ட விதமாய் அவர் தாவீதின் குமாரன் என்கிற அறிவு எனக்கு தேவை. வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு சொல்றேன், எப்பா உன்னுடைய வாழ்க்கையில நான் இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், உண்மையிலே சொல்றேன், என் குடும்பத்தில் இருக்கிற, என் வம்சத்தில் இருக்கிற நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிட்டாங்க. நாங்கள் தீவிரமான இந்து பக்தர்களாக இருந்தவர்கள். நான் எங்களுடைய தகப்பனார் கிருஷ்ணன் கோயிலுக்கு வழிபாடு கொடுத்தவராக இருந்தாங்க. ஐயா வழியில் எங்களுடைய ஊரே ஐயா வழி என்ற ஒரு அதுக்கு பின்னாடி போனவங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறார்கள். நிறைய பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே நான் சொல்றேன், நிறைய பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர ஆண்டவரை பர்சனலா யாருமே இன்னும் என்ன பண்ணலைன்னா தெரிஞ்சுக்கவே இல்லைங்க. எனக்கும் அவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, எனக்கும் அவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் இயேசுவை எப்படி அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பாஸ்டர் சொன்ன விதத்தை மட்டுமல்ல, தனிப்பட்ட விதத்திலே அவர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் எனக்கு என்ன செய்தார் என்று எனக்கு அறிந்திருக்கிறேன். அவர் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் எனக்காக எதை செய்ய முடியும் என்றும் அறிந்திருக்கிறேன். அவர் எப்படி நடத்துவார் என்றும் அறிந்திருக்கிறேன். அந்த அறிவு மட்டும் வருமானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். சிலருக்கு இயேசு வேண்டவே வேண்டாங்க, இயேசு வேண்டாம், அற்புதம் மட்டும் போதும், இயேசு வேண்டாம், சுகம் மட்டும் போதும், இயேசு வேண்டாம், பரலோகம் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நம்ம நிறைய பேர் சமைப்போம் பாருங்களேன், இந்த சமையல்ல நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் யாரா இருக்கிறாருன்னா கருவேப்பிலையா தாங்க இருக்கிறாரு. ஆண்டவர் யாரு சொல்லுங்க? ஆண்டவர் நிறைய பேருடைய வாழ்க்கையில யாரு? இந்த சாப்பாடு சமைக்கும் போது குழம்ப பண்ணி முடிச்ச உடனே இந்த கருவேப்பிலை அதனால ஒரு டேஸ்டோ அப்படியெல்லாம் இல்லை. ஆனா சமையல் பண்ற அம்மா கடைசியில் தாளிக்கும் போது கருவேப்பிலை உருவி போட்டு அந்த கடைசியில் தாளிச்சு இறக்குவாங்க பாருங்க, அது வரைக்கும் வராத வாசனை கருவேப்பிலை போட்ட உடனே வந்துடும் பாருங்க. அவங்க அம்மாவுக்கு கான்ஃபிடென்ட்டே எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, இந்த கருவேப்பிலையில தாளிச்சு இறக்கும் போது தான் வரும், ஓ நம்ம செஞ்சது நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனா சாப்பாட்டு தட்டுல ஊத்தி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது முதல்ல எடுத்து வெளியே வைக்கிறது இதுதான். சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர், வருத்தத்திற்குரிய விஷயம், நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஆண்டவரை கருவேப்பிலையா தான் யூஸ் பண்றாங்க. வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் போது இயேசு வேணும், ஆனா முடிச்சு பிரதிஷ்டை பண்ற அன்னைக்கு இயேசு வேண்டாங்க. நிறைய பேருக்கு பிரதிஷ்டை பண்ற அன்னைக்கு சொந்தக்காரன் வேணும், பிரதிஷ்டை பண்ற ஆளு அன்னைக்கு சுத்தி இருக்கிற நண்பர்கள் எல்லாம் வேணும், ஆனா யார் வேண்டாம் தெரியுமா? இயேசு வேண்டாம். இங்க சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்துல பாட்டு சத்தம் கேட்டுருச்சு, கிறிஸ்தவ பாடல். உடனே நான் இங்க நின்று பார்த்தாலே தெரியும், அந்த பாலம் இல்லாத டைம், ஒரு சரி நம்ம ஆட்கள் தான் யாரோ ஒருத்தர் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா ஃப்ளெக்ஸ் போர்டில் ஃபோட்டோ போட்டிருந்து, அந்த நிச்சயதார்த்த ஃபோட்டோ. அப்போ எனக்கு பார்க்கும்போது அவங்கள பார்த்தது மாதிரியே தெரியுது. அப்போ அந்த சிஎஸ்ஐ திருச்சபையும் பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு இங்கேயும் வருவாங்க அங்கேயும் வருவாங்க. சரி நம்ம அங்கே சர்ச்சுக்கு போகிறவங்க போல அப்படின்னு நினச்சிட்டு நானும் இங்கே இருக்கிறேன். ஒருத்தர் ஓடி வந்தார், வந்துட்டு பாஸ்டர் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மண்டபம் வரைக்கும் வர முடியுமான்னு கேட்டார். எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை என் பொண்ணுக்கு தான் நிச்சயதார்த்தம், ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் பாஸ்டர்ஸை யாரும் கூப்பிடலையா, ஜபம் எதுவும் நடத்தலையா? ஐயோ பாருங்க இருக்கிற டென்ஷன்ல அது எல்லாத்தையும் மறந்துட்டேன்.
ஹலோ, எதை மறந்துட்டாங்களாமா? ஒரு பிள்ளையினுடைய நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு அவர் யாரை மறந்துட்டாராமா? பாஸ்டர் மறந்தது பிரச்சனை இல்லை. பாஸ்டர் வேணும்னு நினைச்சா, ஜெபம் வேணும்னு நினைச்சா அவர் முன்னாடியே போயிருப்பாரு. இப்போ எனக்கு ஒண்ணுமே எனக்கு வர மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப கெஞ்சிட்டு வாங்க வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு போது சரி துக்கத்தோட தான் போனேன். போயிட்டு அந்த பிள்ளைங்க 2 பேரும் மேடல் நின்னாங்க. சரிப்பா பைபிள் எடுங்க உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்றேன்னு பார்த்தா இவங்க எங்க பைபிள் வச்சிருக்கிறாங்க? அத்தனை பேரிடத்துல ஒருத்தருடைய கையில கூட பைபிள் இல்லைங்க. ஒருத்தருடைய கையில கூட பைபிள் இல்லை. நிறைய பேர் இந்த பைபிள் எல்லாம் வந்து நிறைய பேர் மொபைல்ல கூட வச்சிருக்கிறாங்க. நீங்க ரொம்ப ஜாக்கிரதை. என்னன்னா இந்த மொபைல்ல கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பைபிள் ஆப் ஒன்று நான் வச்சிருந்தேன். அப்போ வந்து 2-3 மாதமா வந்து அது வந்து இது கேட்டுட்டே இருந்துச்சு, அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்டே இருந்துச்சு. அப்போ நான் வந்து சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் அந்த வசனத்தை தேடுவதற்கு அதை வச்சிருப்பேன். சரி அது என்னமோ கேட்குது, புது ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க போல தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ணிட்டா ஒவ்வொரு டைமும் நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது ஒரு விளம்பரத்தை முழுக்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுவே ஓப்பன் ஆகும். அதுலயும் இப்போ சம்பாதிச்சு அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அப்போ பைபிளை வந்து வெறும் போனில் வச்சிருக்கிறது மட்டும் அல்ல, உண்மையாய ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் வந்து ஆண்டவருக்குரிய காரியத்தை கூடவே வச்சிருப்பாங்க. நாமேனே வரமாட்டேங்கிறது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளவர், உங்களுக்கு வந்து பூ பிடிக்கும்னு வச்சுங்களேன், ஃப்ளவர் பிடிக்கும்னு வச்சுங்களேன், கார்டன் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போறீங்க, அங்கே நிறைய செடி இருக்குது. நீங்கள் என்ன நினைப்பீங்க சொல்லுங்களேன்? நம்ம செடி பிடிக்கிறவங்க நிறைய பேர் செடியை வாங்கி வீடு முழுக்க வச்சிருக்கிறாங்க. இந்த ஃபிஷ் டேங்க் பிடிக்கும், ஃபிஷ் பிடிக்கிறவங்க நிறைய பேர் போகிற இடத்துல எல்லாம் வாங்கி மீன் நிறைய வச்சிருக்கிறீங்க. சாரி பிடிக்கிற நிறைய பேர் நிறைய சாரியாக வாங்கி கட்டுறமோ கட்டலையோ அடிக்க வச்சிருக்கிறீங்க. சரியா? டை கட்டுறதுக்கு சில பக்கம் டை வாங்கி அடிக்கிறீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், எனக்கு 3 பைபிள் இருக்குன்னு சொல்கிறேன், கை தூங்க பார்க்கலாம். 3 பைபிள் வச்சிருக்கிறேன். சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு. இப்போ அடுத்து ஒரு கேட்குறேன்னு வைங்களேன், நீ கை தூக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு தனியா பர்சனலா பைபிள் இருக்கா? உங்களுக்குன்னு தனியா பைபிள் இருக்கா? நீங்க எடுத்து வாசிக்கிறது மாதிரி ஒரு பைபிள் இருக்கா? ஆனா நீங்க யாரு தெரியுமா? நீங்க யாரு? 18 வருஷம் 20 வருஷம் விசுவாசி. ஆனா உங்க கையில என்ன இல்லை? பர்சனலா ஒரு பைபிள் இல்லை. பர்சனலா பிரதர் இல்ல பிரதர், இது தப்பு பிரதர், ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது பிரதர். நீங்களும் உங்களுக்கும் ஆண்டவருக்கு என்ன பிரதர் சம்பந்தம் இருக்குது? என்ன சம்பந்தம் இருக்குது? ஒரு மிராக்கல் நடந்தவன, ஒரு அற்புதம் நடந்தவன, இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் அப்படின்னு எல்லாருக்குமே நடக்குது. இல்ல 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 இல்ல, கண்டிப்பா கிடையாது. பர்சனலா எனக்கென்று திறந்து படிக்கிற அளவிற்கு ஒரு வேதாகமம் கூட வைத்திருக்காத நபர் பாருங்க. கார்ல என்ன பொருள் பிடிக்குமோ அது 10 இருக்கு பிரதர் உங்க வீட்டுல. சட்டையில என்ன சட்டை பிடிக்குமோ அதுல 10 இருக்கு பிரதர் உங்க வீட்டுல. எல்லாருக்கும் ஆசைப்பட்டது விருப்பப்பட்டது ஒண்ணு இல்ல பிரதர், ஒண்ணு இல்ல, நிறைய இருக்குது. அவருடைய தேவைக்கு மிஞ்சி இருக்குது. எந்த காரியம் உங்களுக்கு அதிகமாய் பிடிக்குமோ அந்த காரியம் ஒண்ணு இல்ல, நிறைய இருக்குது. ஆனா அப்போ இந்த பைபிள் வந்து ஒண்ணு கூட உங்க கையில இல்ல, 2 இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க அதை என்ன பண்றது இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப நேசிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். நீங்க ரொம்ப நேசிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப கவனம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடி நீங்க எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே உங்களை நான் நிறைய அறியணும் ஆண்டவரே, உங்களை நான் அறியணும் ஆண்டவரே, உங்களை அறிகிறதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள்கிட்ட எல்லாம் நிறைய பேர்கிட்ட இரவு ஜபத்துல பாட்டு பாட உட்காரும் போது ஒரு பாட்டு எடுங்கன்னு சொன்னா பாட்டு புக்கிலேயே தேடும். என்ன தேடும் அப்படின்னு சொன்னா, ஒரு சரணம் உள்ள பாட்டு எங்க இருக்குது? ஒரு சரணம் உள்ள பாட்டு. பாஸ்டர் டெய்லி அந்த ஆராதனை முடிக்கும் போது ஒன்று பாடுவார்ல, அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல, அவருக்கு நிகராக ஒருவர் இல்லை, அவரை போல் உன்னதர் இல்லை. அவ்வளவுதான். நிறைய பேருக்கு ஆகா ஆகா பாடிட்டோம்னா பெரிய வர்ஷிப் பண்ணி முடிச்சாச்சு. சரி, பைபிளை திறந்து ஒரு அதிகாரத்தை இன்னைக்கு வாசிப்போமா? இன்னைக்கு பார்த்தா 119 எத்தனை பேர் எடுத்துருக்கீங்க சொல்லுங்க? இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இரவு பிரேயர்ல 119ஆம் சங்கீதத்தை எடுத்து
வாசிப்போமா அப்படின்னு சொல்லிங்களா? 124 வேணா வச்சிருப்பீங்க. ஆமா, 99 வேணா ஈஸியா இருக்குன்றக்கா வாசிப்பாங்க. அப்போ நம்ம பைபிள்ல தேடும் போது கூட நம்ம நிறைய பேர் என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஈஸியா, சுலபமா, சீக்கிரமா முடிகிறது மாதிரி. இல்ல 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 இல்ல, உண்மையாகவே ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் அப்படி செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தீர்மானத்தோட போங்க பிரதர், ஒரு தீர்மானத்தோட போங்க சிஸ்டர். வெறும் ஆசீர்வாதம் மட்டும் போதாது, அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். ஆசீர்வாதம்ன்றது உலகத்தனை எல்லாருடைய கையிலையும் இருக்குது. ஆனா வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 கரங்களை மேல உயர்த்தி இப்ப சொல்லுங்க, நான் உங்களை இன்னும் அறியணும் ஆண்டவரே. பர்சனலா நான் உங்களை அறியணும் ஆண்டவரே. உங்களை தனிப்பட்ட விதத்துல நான் உங்களை அறியணும் ஆண்டவரே. தாவீதை ஆண்டவர் ஏன் அத்தனை சகோதரர்கள் மத்தியிலையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார்? காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அவங்க சகோதரர்கள் எல்லாரும் அறிஞ்சிருக்கிற கடவுள் வேற. தாவீது அவரை தனியாக அறிந்ததுனால கர்த்தர் அவர் சகோதரரை பார்க்கலும் கர்த்தர் அவனை தனியாகவே கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னும் உம்மை அறியணுமே, சத்தமா இன்னும் இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே சேர. 2 கைகளை மேல உயர்த்தி இன்னும் வருடத்துக்குள்ள நுழைகிறது. இந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா. ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு பொருத்தனையோட ஒரு புதிய வருஷத்தை சந்திப்போம், ஒரு பொருத்தனையோட ஒரு புதிய வருஷத்தை சந்திப்போம். என்ன அப்படின்னு சொன்னா, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் நசரேயனாகிய இயேசு அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாலும் என்னுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, அது தாவீதின் குமாரனாகிய இயேசு. சொல்லுங்க எல்லாருமே, அவர் நசரேயனாகிய இயேசு மட்டுமல்ல, நான் அறிஞ்சிருக்கிறேன் அவர் தாவீதின் குமாரனாகிய இயேசு. சொல்லுங்க எல்லாருமே சொல்லுங்க. பிரதர், பாஸ்டர் வந்து கர்த்தர் நல்லவர்னு சொல்லி கொடுக்கலாம், ஆனா நீங்க என்ன சொல்லணும்னா, இல்ல இல்ல அவர் நல்லவர் மட்டும் இல்ல, ரொம்ப 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 நல்லவர்ப்பா, ரொம்ப ரொம்ப. அந்த வார்த்தையை சொல்லும் போதே உங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் தார தாரையா வழியணும். அப்போ நான் நம்புறேன், நீங்க கேட்கவே வேண்டாம், கர்த்தர் உங்களை அவருடைய பிள்ளைகளாக அந்த அனுபவத்தை கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் தரணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அந்த அனுபவத்தை ஒவ்வொருத்தரும் தர